தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சற்று முன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நீட் தேர்வு முறைகேடு. நீட் தேர்வு முறைகேடு. இந்த முறைகேட்டினை எதிர்த்து கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கமானது கடந்த 2 நாட்களாக பாராளுமன்றம் முன்பாக போராட்டம் நடத்தியது. போராட்டம் நடத்தியவர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவில்லை. முறைகேடு சம்பந்தமாக போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்தது. இந்த முறைகேடு சம்பந்தமாக இந்த பிரச்சனையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கல்வித்துறை செயலாளரை மாற்றி கண்துடைப்பு செய்தது மத்திய அரசு. தற்பொழுது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்வி எழுந்தது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் அறிவித்தது. அதாவது நாளை அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தது. இந்த சூழ்நிலையில் சற்று முன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீட் தேர்வு மோசடி அநேக இடங்களில் நடைபெறுகிறது. பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்களுடைய பிள்ளைகள் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறைகேடுகள் நடைபெறுகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற இந்த நீட் தேர்வு அதிலும் இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது. இது சம்பந்த பிரச்சனைக்காக கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் போராடியது. இளைஞர்கள் போராடினார்கள். வெற்றி கிடைத்தது. வட மாநிலத்தில் இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. வட மாநிலத்தில் ஜனநாயகத்தை காக்க இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஆனால் தமிழ்நாட்டிலோ இளைஞர்கள் ஜனநாயகம் பார்க்க தியேட்டரில் குவிந்தனர். வேதனையான விஷயம்.